யார் பேசுறா? உண்மையிலேயே நேத்து வாட்டர்மெலன் ஸ்டாரை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா போச்சுப்பா. ஒரு பக்கம் வினோத், ஒரு பக்கம் பாரு, இன்னொரு பக்கம் கமருதீன். 3 பேர் சேர்ந்து அந்த பீஸை என்னமா பாடுபடுத்துனாங்க தெரியுமா? ஒரு பக்கம் கோமாளித்தனமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாலும் அந்த ஆளும் மனுஷன் தானே. அந்த ஆளை பார்த்து பொம்பளை பொறுக்கின்றது, மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவன் ஆன்னு போவான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானது. இதுவே அந்த ஆள் இடத்துல ஒரு வீக் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எத்தனையோ சீசன் பார்த்திருப்போம். அதுல ஒரே ஒரு சீசன் கண்டஸ்டன்ட் மட்டும் மைண்ட்ல வச்சு சொல்றேன். ஒருவேளை அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரிதான் ஒரு சீசன்ல ஒருத்தங்களுக்கு நடந்துச்சு. பட் தர்பூசணிக்கு நடந்த அளவுக்கு கூட நடக்கல. அதுல ஒரு 30-40% தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கே ஊன்னு அழுது ஒப்பாரி வச்சு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு மக்களை பிடிச்சிருச்சு. யாரு ப்ரோ அது? அடக்கம். இப்ப இதுவே நம்ம தர்பூசணி ஒரு பொண்ணா இருந்து ஓரமா போய் அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிவே பண்ணிருப்பாங்க இந்நேரம் இவர் தாண்டா டைட்டில் வின்னர் அப்படின்னு. ஏதோ பையனா இருந்து தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழாம எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருக்குது இந்த பீஸ். சரி, பார்க்காத ஒரு சிலருக்கு குழம்பும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன ஆச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஆஸ் பர் டீல் கனிக்கு 40% கிடைச்சிருக்கணும். பட் அதை கொடுக்கல. நியாயப்படி பார்த்தா அவங்களும் கோவப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்தி இருக்கணும். இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ குடு அப்படின்னு சொல்றது நியாயம் கிடையாது. அதனாலதான் எனக்கு உன்னோடதுல இருந்து 40% குடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் நீ கொடுக்கல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம பாரு ஏதோ அரசல் புரசலா கேள்விப்பட்டு வந்து, டேய் இந்த சுபிக்ஷாவை ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இவனுங்களை சும்மா விட கூடாது, இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா, நாளைக்கு மட்டும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ரம்யா கூட நான் போட்ட டீல கூட சுபிக்ஷாக்காக விட்டு கொடுத்தேன். ஏன்? என்ன சேவ் பண்ணுவான் அப்படின்றதுக்காக. ஒரு வேளை எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ மட்டும் கொடுக்காம போட்டோம், எல்லாத்தையும் இந்த மேட்டரை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையேமா நீங்க சொல்லிக்கிட்டு, ஆல்ரெடி உள்ள இருக்கிற நிறைய பீஸுங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு டீல் போச்சு, அது மூலியமா தான் சுபிக்ஷா வாங்கி இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த மேட்டர் நீங்க உடைச்சாலும் பெருசா ஒன்னும் ரியாக்ஷன் இருக்காது. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ தூரத்துல நம்ம தர்பூசணி நடந்து வந்துட்டு இருந்திருக்கார். வானே வா, வாளு சுபிக்ஷா என்ன பண்ணா பாத்தியா? உழைக்கும் வர்க்கத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப வியானாக்கு தான் கொடுக்க போறேன்னு நிக்கிறா. எல்லாம் ஒன்னால வந்துச்சு. என்ன சொல்றது, படிச்சு சொன்னேன். நான் சொல்றது கேளுன, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன. பாத்தியா இப்ப எப்படி நல்லவ மாதிரியே பேசுறான்னு. நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் ஒரு சில்லற பையன் அப்படி இப்படி எங்க வாயை மூடுனா இப்ப பாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ உள்ள சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, அண்ணா இவங்க கேக்குறப்பெல்லாம் வந்து சோறு சமைச்சு கொடுக்கறது, கை கால் அமைக்க விடுறதெல்லாம் நான் பண்ணேன், அதுக்கு இதுக்கு சரியா போச்சு அப்படிங்கிறாங்க. பயபுள்ள 24 மணி நேரமா யோசிச்சு ஒரு காரணத்தை புடிச்சிச்சு சேதனன்ட்ட சொல்றதுக்கு. பட் எப்படியா இருந்தாலும் வியானாக்கு தான் போகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ரெண்டுமே ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவி மாதிரி தான் சுத்திட்டு இருந்துச்சுங்க. அப்படி இருக்கிறப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு இட்ஸ் ஓகே எனக்கு வேணான்னு விக்ரமும் இட்ஸ் ஓகே எனக்கும் வேணாம் அப்படின்னு கனியும் போயிட்டாங்க. ஆனா இந்த பாரு இப்பவும் எனக்கு வரும், கொடுத்துதான் ஆகணும், இல்ல என்ன பண்றான் பார் அப்படின்னு நம்பிட்டு இருக்குது. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இப்ப இது எல்லாத்தையும் போய் விக்கல்ஸ் கிட்ட சொல்லி புலம்ப அவரு போய், இங்க பாரு சுபி வெளியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அவ பாரு கத்துறா அழுவுறா ஒப்பாரி வைக்கிறா, நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு வாட்டி வியானாட்ட கூட கேட்டுரு, கண்டிப்பா உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுமா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவர் பார்வதியோட வெப்பனை பார்த்து பயந்துட்டார். ஆனா சுபிக்ஷா பயப்படல. ஏன்? அவளும் பெண் தானே. உனக்கு கண்ணீர் என்ற அந்த வெப்பனை எடுக்க தெரிந்தால் நானும் ஒரு பெண், நான் எடுக்கட்டுமா? அதெல்லாம் பாத்துக்கலானே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வியானாக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு முடிவுல இருக்காங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ உங்களையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. நீங்க ஒரு பயங்கரமான மனக்குழப்பத்துல இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர் என்னடா ஆச்சு, ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு உடனே துக்கம் தொண்டையை அடைச்சிட்டு வெளில வரும் தெரியுமா? அதான் கண்ணீர் கண்ணீர். அது பாருக்கு குடமா வந்துச்சு. காரணம் இந்த பக்கம் கமருதீன் உட்காந்துக்கிட்டு, என்னடா தெரியும் உனக்கு, என்ன தெரியும், எஃப்ஜே பாரு அடிக்கவே வந்தான், அதையும் தாங்கிட்டு அப்படின்னு உடனே நல்லா பேசிட்டு இருந்த பாரு பக 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 பகன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரம் கிளம்பிட்டாரு. அழுதுகிட்டு இவ குடுக்குற பிச்சை நாமினேஷன் ஃப்ரீ எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம தர்பூசணி கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா வாயை திறந்துட கூடாது. என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டே உட்காந்துருவோம். தப்பி தவறி வாயை திறந்தோம் குழந்தை எடுத்துருவோம் நம்மள. அதனால கப்பு சிப்புன்னு இருப்போம் அப்படின்னு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துட்டு இருந்தாரு. நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பாக்குறது எனக்கு தெரியும்.
பார்க்க மாட்டேன்டா. பட் அதுதான் நிறைய பேரை காண்டேத்தும். இவ்வளவு பேசுறேனே வாயை திறக்கறானா பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஊமா பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நமக்கே சொல்ல தோணும். அப்ப பாருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். சோ இவரை புடிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை சமாளிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு போயிடுச்சு. உனக்காக நான் இவ்வளவு பண்றேனே, எனக்காக நீ ஏதாவது யோசிச்சியா அப்படிங்கிறாங்க. பட் நானும் மண்டேல இருந்து இப்போ வரைக்கும் ஓட்டி பாக்குறேன். எங்கேயும் இந்த தர்பூசணிக்காக இந்த அம்மா பண்ண மாதிரியே தெரியல. தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், அதை யாரு குடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட டீல் பேசலான்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணது. நியாயப்படி உனக்காக தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இங்க பாருங்க, என்னையும் எங்க அண்ணனையும் சேவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டீல் பேசியிருக்கணும். ஆனா உங்களுக்கு மட்டும் தானே மேடம் யோசிச்சுக்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி அந்த பீஸுக்காக நீங்க பண்ணீங்கன்னு வரும்? அது மட்டுமா, உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் தரமாட்டீங்க. தம்மா துண்டி எடுத்து சாப்பிட்டதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணியே இல்லையான்னு கேக்குறீங்க. நிறைய இடத்துல கமருதீன் போட்டு இந்த பீஸ் அடிக்க வருது. அப்பெல்லாம் நீங்க தடுத்த மாதிரியும் தெரியல, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்ட மாதிரியும் தெரியல. எந்த இடத்துலயுமே நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலையே மேடம். உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக அவரை யூஸ் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம பாரு இவ்வளவு அழுத்தி சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த பிக் பாஸோட எடிட்டிங் டீம் ஏஐ எல்லாம் வச்சு பார்வதிக்கு அகைன்ஸ்டா கிரியேட் பண்ணி நமக்கு காட்டுறாங்களோ இருந்தாலும் இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. ரம்யாவோட போட்ட டீல் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு அதை விட்டு இந்த இதுக்காக எதுக்கு நான் பண்ணேன், எப்படி சிரிக்கிறா பாத்தியா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல உட்காந்து நம்ம வினோத் எல்லாம் கேமராக்காக பண்ணுது. பொண்ணு அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. பட் அப்போ இந்த பீஸ் எதுவும் பேசல. அடுத்து கமரு வந்து உனக்காக நாங்க 2 பேர் இருக்கோம், எது வந்தாலும் வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வினோத் மறுபடியும் என்ன சொன்னாரு, நீங்க பண்றதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க, உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வேண்டியது. யோ நீ வாய முடியா, நீ எவ்வளவு பெரிய உள்ளாலங்கடின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல பாருக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன எதிர்த்து பேசுறியா, நீ பண்றதான் தப்பு, இதுல அவரை குறை சொல்றேன், நீ வாய மூடு, நீ பண்ண ரிவ்யூ தான் தப்பு அப்படின்னவும் குழந்தை கொப்பளிக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மா இருப்பாரு, நீ பேசுறதெல்லாம் பேசுவேன், நான் கேட்டே இருக்கணுமா, எல்லாரும் சேர்ந்து என்னதான் குத்துவீங்க. யோ இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அந்த பொண்ணை ஏத்தி விட்டு வேலை பாக்குற பாத்தியா, முதல்ல ஒண்ணா கொல்லேண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஏய் நீ சும்மாறா, மாதுளம்பழத்துக்கு சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணோட அழுகைக்கு பண்ணி காரணமாயிட்ட அப்படின்னு சம்பந்தமே இல்லாம போட தர்பூசுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் நீ வாய மூடு அப்படின்னு கையை காட்டின உடனே கமர்கட்டுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் என்ன கையை நீட்டி பேசுற, நீ ஒரு கேவலமான ஆள்ரா, டேய் நீ தான்டா கேவலமான ஆளு அப்படின்னு உடனே அடிக்க போயிட்டாரு தலைவர். உடனே வினோத் வந்து 2 பேரையும் சண்டையில இருந்து பிரிச்சு விடுறேன் அப்படின்ற பேர்ல நீ மரத்துக்கு புடவை கட்டினா கூட நீ அலைஞ்சிட்டு அப்படியே போவ அப்படின்ட்டாரு. மச்சான் லேடி செருப்பை பார்த்தாலும் அது மேல கொஞ்ச நேரம் ஏறி நின்று வரான்டா. இரு எல்லாரும் முன்னாடி நீ சொன்னதை சொல்றேன் அப்படின்னு கிளம்பி போக, ஐயோ போய் சொல்லி நம்ம மானத்தை வாங்கிடுவானோ, இவனை போக விட்டா தானே புடி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து புடிச்சிக்கிறாங்க. சொல்றேன் இல்ல யார் சொன்னாங்க, இவகிட்ட பேசு, அங்க பேசு, சொல்றேன் அங்க பேசு, இங்க பேசு. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ அவரும் அவரோட பேரை கெடுத்துக்கிட்டாரு. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா, ஏதோ ஒரு அவசரத்துல இருந்துச்சுன்னா. பட் தர்பூசணி என்ன பண்ணுச்சு தெரியுமா, உள்ள போய் மரத்துக்கு சேலை கட்டினது அப்படின்றத மாத்தி சுபிக்ஷாக்கு சேலை கட்டினான்னு சொல்றான் அப்படின்னு மாத்தி விட்டாரு. அப்படி நீ உண்மையிலேயே சொன்னியா அப்படின்னு எல்லாரும் நம்ம வினோத்தை பார்த்து கேட்க அவன் கிடக்குறான் லூசு அப்படின்னு கமருதீன் ஒரு மாதிரி சிக்னல் காமிக்கிறார். அந்த மாதிரி தான் நானும் சாக்லேட்ல போட்டு ஒரு பையில போட்டு. இந்த பீஸும் சும்மா சொல்லக்கூடாது, சம்பந்தமே இல்லாம அவங்க ஃபேமிலி லெவல்ல எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. இவனை வளர்த்த விதம் சரியில்லை அப்படின்ட்டு. அது ஏன்னு தெரியல, இந்த சீசன்ல மோஸ்டா இந்த டயலாக மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவன் எப்படி வளர்ந்திருக்கான், எங்க இருந்து வந்திருக்கான். இந்த மாதிரி இதுங்கெல்லாம் பண்ண தப்புக்கு அவங்கள பெத்தவங்க என்னப்பா பண்ணுவாங்க, அவங்க பண்ணதுலயே பெரிய பாவம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களை பெத்ததுதான். ஏன்னா உங்களை பெத்ததுக்கு என்னென்ன பேச்சு பேசுறீங்க, அவங்கள போட்டு பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அவனா அவங்கள ஈத்து போட்டுறது உள்ள. என்ன பெத்ததே சரியில்லைன்னும் போது நான் பெத்ததா சரியா இருக்கும். பட் இந்த தர்பூசணி எப்ப பேசினாலும் சிரிப்பு தான் வரும். ஆனா நேத்து ஒரு டயலாக் சொல்லுச்சு, சேர்க்க சரியில்லை பாரு அப்படின்னு. அப்பதான் பரவாயில்ல ஏதோ சிந்திச்சு பேசுது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். பட் உண்மையிலே கனியை பாராட்டணும்பா. இந்த மேட்டர்ல இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு பெரிய லெவல்ல சண்டை போடாத அளவுக்கு பாத்துக்கிட்டது இந்த அம்மா தான். ஏன்னா ஒரு 10 தடவையாவது குறுக்க போய் நிறுத்துங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கத்துனதுக்கு அப்புறம் தான் மத்த பீஸுங்கெல்லாம் தடுக்கவே வந்துச்சு. குட் கேப்டன், கீப் இட் அப். நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. அடுத்துதான் முக்கியமான சம்பவம். இப்ப நம்ம தர்பூசணி போய் அங்க உட்கார்ந்துருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு தப்பா பேசுறான் தெரியுமா, அந்த பொண்ணோட லைஃப்ங்க அப்படின்னு. அது வரைக்கும் தான் நீங்க 1 hourல பாத்திருப்பீங்க. பட் அவர் மீன் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கமர்கட்டு என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி இருந்திருக்காரு ஒரு பொண்ணை. இது யாரா? லாவண்யா தேவி. என்னகிட்ட போறேன் மேகா. அந்த பொண்ணோட டேட் பண்ண, அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. அது எங்கேயுமே வரல. பட் இதை நம்ம தர்பூசணி கேட்டிருக்காரு. அதை தான் இங்க அவர் மீன் பண்றாரு. ஒரு பொண்ணுங்க அது, அந்த பொண்ணுக்கு லைஃப் இல்லையா, இவர் பாட்டு இவர் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு தான் கமரு என்ன சொன்னாரு, நான் லவ் பண்ண பொண்ணு, அதை பத்தி என்ன வேணா பேசுவேன், இவருக்கு என்ன, நாளைக்கு நாங்க கல்யாணம் கூட பண்ணிப்போம், அதை கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஹலோ
எவனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கதான் லவ் பண்ணுவான், விட்டுட்டு ஓடி போறது கிடையாது. அதுக்கு தர்பூசணி என்ன சொன்னாரு, ஒருவேளை நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு வந்த அப்படின்னா அப்ப அந்த பொண்ணை பத்தி இப்படி பேசு, இல்லனா இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிறாரு. நீங்க ஏதாவது அந்த பொண்ணு பார்வதி நினைச்சு தப்பா நினைச்சிட போறீங்க, அது வேற ஒரு பொண்ணு. மொத்தத்துல தலைவரோட லிஸ்ட் எடுத்தா பெருசா போயிட்டே இருக்கும் போல இருக்கே. பேசிக்கலா இவன் ஒரு ப்ளே பாய், பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். பட் இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு கூட அமையல. நான் ரொம்ப நல்லவன், ஆனா உனக்கு இத்தனை அமையுது, நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்ற காண்டா கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு பொண்ணை எப்படி உஷார் பண்றது, எங்க தட்டினா எப்படி உழுவாங்க நான் தான் சொல்லி கொடுத்தேன். எங்களுக்கு குருவே நீ தானே மச்சான். பட் ஜோக்ஸ் ஆர் பார்ட். என்னதான் இருந்தாலும் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து நான் அந்த பொண்ணோட சுத்தனேன், அந்த பொண்ணோட இப்படி டேட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்லலாமா? இன்னும் என்னென்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல. மொத்தத்துல இந்த பீஸ் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், அந்த பொண்ணை டேட் பண்ண மச்சி, அதுக்கடுத்து இந்த பொண்ணை டேட் பண்ண மச்சி அப்படின்ட்டு. இதை கேட்கிற சுத்தி இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, கெத்துரா நீ, மச்ச காரண்டா நீ அப்படிலாம் ஏத்தி விடுவாங்க. இதுவே பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன். இவர் சொன்ன அந்த விஷயத்த அந்த பொண்ணோ அவங்க ஃபேமிலியோ இல்ல இவங்க ரெண்டு பேரோட லவ் தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. கழட்டி விட்டோன்றதுக்காக அந்த பொண்ணை பத்தி என்ன வேணா பேசிடலாமா? ரொம்ப தவறு மிஸ்டர் கமருதீன். மனுஷனே இல்ல, நம்ம ஏன் இவ்வளவு பர்சனலா போறோம்? நோ இது நம்ம கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில சரியா படல, அதுக்காக தான் கொஞ்சம் சீரியஸா போயிட்டேன், மன்னிச்சு. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இப்ப இந்த அரோரா பீஸ் என்ன பண்ணுச்சு, கமருதீன் நீ கோவப்பட்டு அவர் அடிக்க போனியா, நான் ஒன்னும் அடிக்கலாம் போல, கைதான் வாங்கினேன், அந்த அளவுக்கு இந்த பீஸ் ட்ரிகர் பண்ணுது என்ன அப்படின்னு சொல்றது கேட்டு, கமருதீன் நீ அடிக்கலாம் போகாத, அப்புறம் நாளைக்கு ஏதாவது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஏதாவது கார்டு கொடுத்துட்டா என்ன பண்றது, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு கமருதீன். உனக்கு ஓம் பிரச்சனை, உள்ள போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதை கேட்ட நம்ம தர்பீஸ், இவனை விட எனக்கு ஜாஸ்தி கோவம் வரும். என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, படிச்ச படிப்புக்கு மரியாதை கொடுத்துட்டு அமைதியா இருக்கேன் அப்படின்ட்டாரு. என்னது பேக்ரவுண்ட் தெரியுமாவா? ஒரு நேஷனல் டெலிவிஷன் முன்னாடி கேக்குறேன், என்ன பண்ணுவேன், என்ன வெளியே வந்த உடனே அடிச்சிருவியா அப்படின்னு கேக்குறாரு. அவர் அடிக்கிறாரோ இல்லையோ அதெல்லாம் விடுங்க, இவ்வளவு மிரட்டியும் பயப்படாம இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேஷுவலா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. அப்படின்னா பாஷா படத்துல வர்ற மாதிரி நம்ம தர்பீஸ்க்குன்னு ஒரு பயங்கரமான பேக் ஸ்டோரி இருக்கும் போல இருக்கே. ஒருத்தர் உட்கார்ந்து தினசு வச்சே சொல்லுவேன், ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. இப்ப ரெண்டு ஒஸ்ட் பிளேயர் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதிகபட்ச ஓட்ட வாங்கினது நம்ம பாரு மற்றும் கமருதீன். இதுல முக்கியமா சொல்லி குத்துனதை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்டே நம்ம தர்பீஸ் தான் வந்தாரு. வந்து யார சொல்லியிருப்பாருன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம வினோத். இந்த ஆள் பண்றது எல்லாமே பேட் ஆக்டிவிட்டியா இருக்கு, ஃபுல்லாவே ஃப்ராடு. நீங்க ஒழுக்கமா பசுத்தோல் போத்திய புலி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்காரு, ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துடணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம வினோத் என்னென்னவோ சொல்லி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன், மக்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்லி கிளிக்கிறாரு. மொத்தத்துல இந்த வினோத் நம்பர் 1 ஃபேக்ட் அப்படிங்கிறாரு. இது என்னப்பா நமக்கு தெரியாத இங்கிலீஷ் தான் பேசுது தோற அப்படின்னு உத்து கவனிச்சு திருப்பி ரிப்பீட் மோட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஃபேக் இல்ல ஃபேக்னு. சரி விடுங்க, கோவத்துல ப்ரொனன்சியேஷன் எதிர்பார்க்க கூடாது, கோவம் இருக்க இடத்துல ப்ரொனன்சியேஷன் மிஸ் ஆகும். இது என்னடா புது பொருளியா இருக்கு. அடுத்து இந்த கூடவே சுத்துற செவ்வாழையான நம்ம கலை யார தெரியுமா குத்துனாரு, பாருவ. அவங்க பேரை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு அவங்களுக்கே. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒருதலை பட்சமா இருக்காங்க அண்ட் எதிரியும் பெருசா இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொன்னாரு. அப்போ பயபுள்ள சைலண்டா இருக்க மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கு போல இருக்கு. இதோட மூளை இன்னும் ஹார்ட் டிஸ்க்ல. 2வது வாரம் கூட சுத்தன திவாகர குத்திச்சு இந்த பீஸ், இந்த வாரம் பாருவ குத்திருச்சு. பயங்கரமான ஆள்டாவன். இன்னைக்கு வைரஸ் வாயில விரல விட்டு ஆட்டிட்டான், இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும். அடுத்து வந்த பாரு சுபிக்ஷாவையும் கனியையும் சொன்னாங்க. காரணம்னா என்ன சொல்றது, இருந்த வன்மத்தை சிரிச்சுக்கிட்டே கொட்டி தீத்தாங்க. ஆனா என்ன பண்றது, இந்த பிக் பாஸ் பைபிள ஃபுல்லா பாரு பேசுறதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த வாரம் நடக்கும் தலைவர் போட்டிக்கு பங்கு பெற போறாங்க. சிரிகாதான் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சோ வேற பேரை சொல்லு அப்படின்னு போக விட்டு புறமண்டையில அடிச்சாரு. சோ இப்போ யார் பேர் சொல்றதுன்னு அவங்களுக்கு டவுட்டே இருந்திருக்காது. ஹிட் லிஸ்ட்ல அடுத்த பேர்ல FJ இருக்காருல, அதனால அந்த பீஸ குத்தி விட்டு போயிடுச்சு. அடுத்து வந்த கமர்கட்டு ரொம்ப ஒஸ்டா பேசினாருப்பா. துஷார் பேரை சொல்லிட்டு ஒரு மேன் டு மேன் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் கூட ஃபாலோ பண்ணாம நான் கக்கூசுக்கு போவேன்னு சொல்றேன், பின்னாடியே வருவேன்னு சொல்றான். ஒரு ஆம்பளை பின்னாடியே இப்படி போறான் அப்படின்னா ஒருவேளை பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான வளர்ப்பு இது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு மறுபடியும் இந்த டயலாக். இதை கேட்ட உடனே நம்ம அரோரா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. நம்மள மாதிரியே இவரை பத்தி தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால இதுக்கு மேல இவரை பத்தி நான் கமெண்ட் கொடுக்க விரும்பல. பட் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் துஷார் எதுவும் பெருசா ரியாக்டும் பண்ணல, ரிப்ளையும் கொடுக்கல. பட் இது அமைதியா பார்த்துட்டு இருந்த தர்பீஸுக்கே இதெல்லாம் போய் அந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இப்படி எல்லாம் பேசிட கூடாது அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்துட்டு இருந்த இவராலேயே தாங்க முடியலையே, எப்படி நம்ம துஷார் தாங்கிட்டு இருந்தாரு. எல்லாம் பழகிருச்சுடா,
இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. அடுத்து வந்த விக்ரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ஆதிரைய சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டது ரொம்ப பெரிய தப்பு, நெக்ஸ்ட் யாரும் இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பேரை சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பார்வதி நெகட்டிவிட்டியை யூஸ் பண்ணி மட்டுமே அட்டென்ஷனை சீக் பண்றாங்க, அதை தாண்டி கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார். ரெண்டு பாயிண்ட் சிறுசா வச்சாலும் நறுக்குன்னு வச்சுட்டு போயிட்டார். ஒரு விஷயம் இந்த பீஸ் பண்ணுது தெரியுதா? சைலண்டா ஒரு கேம் ஆடிட்டு தான் இருக்காரு, பட் டீசன்ட் கேம். நல்ல மனிதர். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. அடுத்து வந்த வினோத் இந்த பக்கம் வாட்டர்மெலன் மேல ஒரு குத்து, அந்த பக்கம் கலை மேல ஒரு குத்து. வாட்டர்மெலனை குத்துவாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான், பட் இவருக்கும் கலைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்புறம் ஏன் குத்தணும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்ப புதுசா ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, பாரு, கம்ரு அண்ட் வினோத். இதுல யார் இந்த 3 பேரை தொட்டாலும் தட்டி கேட்க பேலன்ஸ் இருக்க 2 பேர் வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் கலையை குத்தன 2 பேர். ஒன்னு வினோத், இன்னொன்னு கமர்கட்டு. ஏன் பாரு குத்தல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களுக்கே ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் ஆயிருக்கு, அவசரப்பட்டு எஃப்ஜேவை குத்திட்டானே, அவன் இப்படிதான் தெரியும் அண்ட் மூஞ்சு மேலேயே பேசுவான், ஆனா இந்த கலை பின்னாடி வந்து குத்திருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பயபுலைய பாத்தீங்களா, கூடவே சுத்திட்டு பொசுக்குன்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருச்சு. ஒருவேளை எஃப்ஜேவோட ரொம்ப க்ளோஸ் ஆகி தோஸ்து படா தோஸ்தானமா இருப்பாரோ? என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் விடாது. அடுத்து வந்த ஆதிரை ஆஸ் எக்ஸ்பெக்டட் பாரு பேரை சொல்லிட்டு ரெண்டாவதா திவாகர் பேரை சொன்னாங்க. பட் தர்பூசணிக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கூட சேர்ந்து சுத்தாத அப்படின்னு. ஆனா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு மறுபடியும் அவங்களோட சேர்ந்து சுத்தி இந்த மாதிரி அடிபட்டு வராரு. பட் அவங்க கூட மட்டும் சேராம இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மக்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே ஒன்ஸ் அப்பான டைம் கலைஞர் ஃபங்க்ஷன்ல போய் நம்ம தலை மாசா பேசின உடனே தலைவர் ஏஞ்சி நின்னு கை தட்டுவாரு. அந்த மாதிரி இந்த டயலாக சொன்ன உடனே இந்த கலை பீஸ் அப்படி கை தட்டுது. அப்படி என்ன பாரு மேல இவருக்கு அவ்வளோ காண்டு? இல்ல திடீர் காண்டு. தேவை இருக்கிறதுக்கு தான் காரணம் சொல்லணும், தேவையில்லாத காரணமே தேவையில்லை. நெக்ஸ்ட் பாத்ரூம்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தர்பூஸ் துஷார் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, உன்னை டைரக்டா அடிக்க முடியல அப்படின்றதுனால பொண்ணுங்க மேட்டர்ல கோத்து விட்டு அடிக்கிறான் பாரு, அவன் பேர்லாம் கோழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. யாருன்னு உத்து பார்த்தா நம்ம கமரு கட்டு. ஐயோ இந்த பீஸ பாக்கலையே அப்படின்லாம் இந்த தர்பீஸ் ஃபீல் பண்ணல. அந்த பீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இப்படி சொல்லி இருக்கு. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இத கேட்ட கமரு, நான் ஒண்ணு கோல இல்ல நீதான் கோல அப்படின்னு பின்னாடியே கத்திட்டு போனாரு. ஆனா அவங்க 2 பேருமே கண்டுக்காம வான போவோம் அப்படின்னு கத்த காது கேட்காத மாதிரியே நடந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்துல துஷார் பண்ணது கரெக்ட். ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கையாலேயோ கட்டையாலேயோ கல்லாலேயோ அடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் இக்னோர் பண்ணாலே போதும். அவங்களே கத்திட்டு கடுப்பாயி அமைதியாயிருவாங்க. அதே போல ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டேன், என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன்? விளக்கண்ண எங்கடா இருக்கா? இப்ப 2 பேரையும் தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆரம்பத்துல எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாரு. அதுக்கப்புறம் நல்ல வேலை நீ இருக்க, ஓகே நல்லாதான் இருக்கு அப்படின்னு ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இத்தனை நாள் பாரு தான் ஷோவை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடோட நீயா தனியா கஷ்டப்படுறீங்க செல்லம், நானும் வரேன் அப்படின்னு நம்மளும் கம்பெனிக்கு சேர்ந்துக்கிட்டு டிஆர்பியை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ளேயே ஒரு சிலதெல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் 24 மணி நேரத்துக்கு ஜெயில வேற தூக்கி போட்டாங்களா, அந்த ஜெயில நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணுங்க. அடுத்து ஆதிரையோட பிரச்சனை. உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டா எஃப்ஜே பேச மாட்டானாமா. ஏன் பேச மாட்டேன்னு கேட்டா நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப என் பேர் வெளியே தப்பா ப்ராஜெக்ட் ஆயிருமோ அப்படின்ற பயத்தினால பேச மாட்டாராமா. நல்லது தானே, அப்ப போக வேண்டியதானே. அதை விட்டு அப்போ என் கூட பேசினா உன் பேர் கெட்டு போயிரும், என்ன இது அப்படின்னு ஆரம்பிக்குது. உன்ட்டெல்லாம் நான் பேசுறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு இந்த பீஸ் கிளம்பி போய் ஜக்கூசியில நின்னாலும் நான் பேசதான் செய்வேன், அவன் என்கிட்ட பேசியே தீரணும் அப்படின்ற அளவுக்கு போட்டு நோண்டுது. நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது. இப்ப நீ என் கூட பேசணும். அப்ப நீ என் கூட பேச மாட்டியா? இதுல பஞ்சாயத்து பண்றதுக்கு சபரிய வேற கூப்பிட்டு வச்சுக்குது. சபரிய பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சபரிய கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால சபரி அவர்களே மீசையை கொஞ்சம் லென்த்தா வச்சுக்கிட்டு சொச்சத்தை ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. பிக் பாஸ் டீம்ல இருந்து ஒரு வேஷ்டி, மேல போட்டுக்க ஒரு துண்டு, நெத்தியில வச்சுக்க ஒரு பெரிய பொட்டு, வாய் ஃபுல்லா போயில போட்டீங்கன்னு வச்சுங்க. சாட்சாத் நாட்டாம படத்துல வர்ற விஜயகாந்தே தோத்துருவார். அதுக்கான 10 பொருத்தமும் உங்களுக்கு பக்காவா இருக்கு. கொலீக்ஸ் முன்னாடி கொலாப்ஸ் பண்ணாத. சரி இப்போ நம்ம எஃப்ஜே மேட்டருக்கு வருவோம். அந்த பீஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா இந்த ஆதிரை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லிச்சு தெரியுமா, நீ தான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேட்டர்ல இருந்து நான் விலக ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் பின்தொடர்ந்தே வந்தா நான் என்ன பண்றது, நான் என் கரியரை நோக்கி ஓடுறேன் அப்படின்றத சொல்லாம தெளிவா சொல்லுது இந்த பீஸ். பட் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு தொருத்தி பின்னாடி புடிச்சிட்டு இதுல தர்பூசணிக்கு வேற ஒரு அட்வைஸ், ஒழுங்கா தனியா கேம் ஆடு, அதை விட்டு பார்வதி பின்னாடியே சுத்தாதன்னு அட்வைஸ் பண்றதுக்கு வாயை மட்டும் தான் தூக்கின்னு வருவாங்க போல இருக்கு. சொல்றவங்களை ஏத்துக்க சொன்னா வேப்பிலையை திங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு.
நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அதையும் மீறி ஏதாவது கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, இது என்ன எனக்கு புரியலையே புரியலையே அப்படின்னு 4 வார்த்தைக்கு ஒரு தடவை இந்த புரியலையே போட்டுறாங்க. புரியலையே 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 எனக்கு புரியல புரியல நான் இது என்ன எனக்கு புரியலையே. மொத்தம் 48. என்னது என்னதா புரியலையே. அட பாவி வல்லற என்னைக்கிட்ட இருந்த வேற வேலை. அடுத்து ஒரு ப்ரமோஷன். அந்த பார்ட்டை எப்பவுமே நம்ம கவர் பண்ண மாட்டோம், அதனால லாஸ்டா எண்டு கார்டு போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேர் சூஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அதன்படி ஹையஸ்ட் ஓட்டு வாங்கின 2 பேர் பிரவீன் மற்றும் விக்ரம். சோ அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல இவங்க 2 பேர் பிளஸ் கனி 3 பேர் தான் போட்டி போட போறாங்க. பட் எல்லாமே முடிய போறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப போறது இல்ல, அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு பாருவும் கம்ருவும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேணாம் அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு திருந்த மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நானாவது திருந்துறதாவது. பட் 1000 தான் சொன்னாலும் இவங்க 2 பேரும் இல்லன்னு வைங்களேன், உள்ள இருக்க பீஸுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து லாலா பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம். டிஆர்பி அண்ட் வியூஸ்லாம் மலை உச்சியில இருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கும். சோ தயவு செய்து மாறுறேன், திருந்துறேன், சைலண்டா இருக்க போறேன்லாம் எந்த முடிவு எடுக்காதீங்க, அது யாருக்குமே நல்லதில்லை. அண்ட் ராகேஷ் ஜெனில நேத்து ஒரு அன்சீன் வீடியோ போட்டிருப்பேன், நான் தான் பேசியிருப்பேன். ஒருவேளை நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்க. கண்டிப்பா அது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பார்க்கணும். பட் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பாலிஷ்டா தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் ஏன் அந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ கண்டிப்பா போய் பாருங்க. சரி, அங்க போய் பார்க்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட வேணாம், இங்கே அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே பாத்துற முடியும். பார்த்து முடிச்சுட்டு உங்க கமெண்ட் அந்த வீடியோ கீழே கொடுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.